இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட மசாலா பொடி தான் ரெடி பண்ண போகிறேன். அது பிரியாணிக்கு, கறி குழம்புக்கு எல்லாத்துக்குமே இது போடலாம். அதுதான் ரெடி பண்ண போகிறேன். அந்த ஜாமனை பார்த்துக்குங்க. இப்போ இதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அளவும் நான் சொல்லிடுறேன் ஒன்று ஒன்றா போடும்போது. இப்போ இந்த பட்டை வந்து லவங்கம் பட்டை வந்து நான் ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துருவோம். நட்சத்திர சோம்பு, அன்னாசி பூ, இது 25 கிராமு. மராத்தி மட்டும் ஒரு 10 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். கிராம்பு ஒரு 10 கிராமு, ஏலக்காய் ஒரு 10 கிராமு. இது ஜாதிபத்திரி ஒரு 2 பூ அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஜாதிபத்திரி. இது கல்பாசி, இது நல்லது, இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரோஜா பூவும் அதே மாதிரி ஒரு முடி இப்படி இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு ஜாதிக்காய். சோம்பு 50 கிராம், சீரகம் 25 கிராம், மிளகு 25 கிராம், மல்லி ஒரு எப்படி சொல்றது ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வரமிளகாய், கலருக்கு காஷ்மீர் மிளகாய் ஒரு 3 சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு நம்ம வந்து மசாலா வறுக்க போகிற ஜாமான் இது. இதை அப்படியே வச்சு வறுத்து விட்டுற வேண்டியதான். இதில் ஒரு கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதை முன்னாடியே சேர்த்துருங்க, நான் லேட்டாக சேர்க்குறேன். இது எல்லாமே நல்லா வறுபட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதை மாதிரி இந்த பொடி நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எப்படி கரம் மசாலா கடையில் வாங்கினது மாதிரியே இருக்குது. அதை விட இது தாங்க வீட்டில் செஞ்சது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் கலரை பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு கடையில் கிடச்ச கலர் மாதிரியே அப்படியே இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அதை விட 2 பங்கு இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் வந்து பிரியாணிக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா வகை நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடி போகிற இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் நாளை சந்திப்போம்.